ஹாய், நம்மளோட ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் இன்றைக்கி கிளாஸ் 25 தான் பார்க்க போகிறோம். ஒரு வார்லி ஆர்ட்டை வச்சுட்டு நம்ம ப்ளவுஸ்லேயோ இல்லை ஒரு குர்த்தாலையோ டிசைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிம்பிளான மெத்தட் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கிளாஸ் ஃபுல்லாக நான் கற்றுக்கிட்டு இதை வந்து நான் ப்ரொஃபஷ்னலாக மாற்றணும், நான் வந்து இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் பத்தாது. நீங்கள் பண்ணியிருக்க ஒர்க் கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு மற்றவங்க சொல்லும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் உங்களோட ஒர்க்கை எங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நான் ஆட் ஆகிக்கிறேன் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் ஒர்க் பார்த்துட்டு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீக்லி வந்து அந்த குரூப்பில் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் வந்து வைப்போம். நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அது வீக்லி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணும்போது அது இன்னுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஆர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்லி ஆர்ட்டு. அதில் வந்து நம்ம ஒரு ஹியூமன் பாடி வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதை வச்சுட்டு தான் இப்போது ஒரு நிறையா லேடிஸ்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவலில் டான்ஸ் பண்ணுறாங்க. அந்த தீமை தான் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு போட்டுக்கலாம். இல்லை நான் சாரியில் வந்து பல்லு பார்ட்டில் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை பில்லோ கவர் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த உள்ள சர்க்கிள் போட்டுட்டு நம்ம காலுக்கு தனியாக ஒரு சர்க்கிள், அந்த பாடி பார்ட்டுக்கு தனியாக ஒரு சர்க்கிள், தலைக்கு தனியாக ஒரு சர்க்கிள், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுட்டு அதில் வந்து இந்தந்த இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃப்ரீ ஹேண்டாக பண்ணினதுனால கொஞ்சம் அங்கங்கே கேப் வந்துடுச்சு. இல்லை எனக்கு வரையவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் தான் நான் ட்ரா பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த லேடிஸ் வந்து எல்லோரும் வந்து கை கோர்த்துட்டு ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு தீம் தான் வந்து இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து வேணுங்கிற கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த கிளாத்தில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சரி சும்மா பிளாக்லேயே வரைஞ்சிட்ருக்கோமே அப்படின்றதுனால நான் ப்ளூவில் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.